மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்த நாளிலிருந்து நல்ல வெற்றி, நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெற்றி நீங்கள் வெற்றி தொடர்ந்து பதிவு செய்யவும், மக்களுக்கு சிறந்த நல்லாட்சி தரவும் வேண்டிக் நீங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் விழாவில் மக்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஏதாவது அறிவிப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பிறந்தநாள் விழாவினுடைய சார்பாக ஏதாவது புதிய அறிவிப்பு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொண்டர்கள், உலகம் முழுவதிலுமிருந்து உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய தொண்டர்கள் பிறந்தநாள் விழாவை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று சொல்லணும், என்னென்னா, அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தின் காரணமாக ரொம்ப மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் பட்டாசு வெடிக்கிறது, கூட்டத்தில் பட்டாசு வெடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பேனர் பெருசாக வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் அதை சொல்லி வைக்கணும். பிறந்த நாளுக்கு ஓவராக இந்த மாதிரி பேனர் வைக்கிறது, பட்டாசு வைக்கிறது, இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத ஒரு நிலையை சொல்லணும். நீங்கள் தொண்டர்களுக்கு இப்போ இருந்தே சொன்னால் தான் அது வரப்போகும் நாட்களில் ஒரு மக்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய செயலாக இருக்கும். அதே சமயத்தில் மக்கள் இப்போ இருக்கிற நீங்கள் இந்த படம், ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மக்கள் நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சட்டசபையில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி வாயை அப்படி வச்சிருக்கிறாரு, ஒரு உம்முன்னு இருக்கார், சோகமாக இருக்கிறாரு, பார்க்கவே சகிக்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. கோட்டு போட்டுட்டு அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு, ஓம மாதிரி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற விமர்சனமெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் தயவுசெய்து அதை நிவர்த்திக்கணும். நல்லா சீவி சிரித்த முகத்தோடு நல்லா வரணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய மக்களுடைய வேண்டுகோள். நான் அது தெரிஞ்சதுனால இந்த மூலமாக தெரிவிக்கிறேன்.